அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 18, 2024 இன்று திங்கட்கிழமை, கார்த்திகை மாதத்தின் முதல் திங்கட்கிழமை, சோமவார திங்கட்கிழமைன்னே சொல்லலாம். இன்றைய நாளில் சிவபெருமானை இந்த மாதிரி நாம் விரதம் இருந்து இந்த முறையில் நாம் வழிபாடு செஞ்சோம்னா நாம் கேட்டது உடனே நடக்கும். கேட்காதது இதுதான் வேணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருப்போம். அதையும் நிறைவேற்றி வைப்பார் இந்த சிவபெருமான். இப்போ எப்படி விரதம் இருக்கணும், எப்படி சிவபெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்திற்கு தனிச்சிறப்பு இருக்குது. தேவர்கள் இருக்கட்டும், மன்னர்கள், இவங்க எல்லாருமே பலரும் பல பிரச்சனையில் துன்பங்களில் இருந்தபோது அதிலிருந்து விடுபடுவதற்காகவே இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னு சிவபெருமானே சொன்ன சிறப்புமிக்க விரதம் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவார விரதம். இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும், கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விவரம். முழுமையாக வீடியோ பாருங்கள். இப்போ கார்த்திகையில் இந்த சோமவார விரதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதத்தில் ஒன்று தான் இந்த சோமவார விரதம். இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான 8 விரதத்தில் ஒன்று தான் இந்த விரதம். சோமன் அப்படின்னா சந்திரன்னு அர்த்தம். கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டால் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீக்க பெற்றதாக சொல்லப்படுது. அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் இந்த சோமவாரம் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் வருஷமே இந்த திங்கட்கிழமையில் சிவபெருமானை மனதார வழிபாடு செய்வாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானின் அருளாசியும் கிடைக்கும். சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இப்போ மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால அளவில்லாத பலன்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை மாத இந்த சோமவார விரதம் பற்றி சொல்லலாம். இந்த சோமவார விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நம்ம விரதம் இருப்போம். இப்போ சோமவாரத்தில் விரதம் இருப்பது சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும்னு நம்பிக்கை. ஆனால் இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்ட விஷயம் மட்டுமல்ல, நமக்கு இதெல்லாம் நடக்கணுமோ அப்படின்னு ஏக்கத்தோட சந்தேகத்தோட நம்ம நினச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையும் அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை தரக்கூடியதான் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவார விரதம்னே சொல்லலாம். இன்றைய நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை அமையும், குழந்தை பேர் கிடைக்கும், திருமணம் நடந்தேறும், நோய் தீரணும் அப்படிலாம் இருக்கிறவங்களும் துன்பங்கள் அனைத்தும் விலக வேண்டும், கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்றைய நாள் நாம் விரதம் இருந்து வேண்டும் பொழுது அது நிச்சயமாக அது அப்படியே நடக்கும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் 5 சோமவார வாரங்களில் வருது. பொதுவாகவே ஒரு மாதத்தில் 4 வாரம் வரும். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் அந்த முதல் திங்கட்களையும் கணக்கில் வச்சு 5 அப்படின்னு அந்த வாரம் வருது. 5 அப்படிங்கிற ஒரு எண் சிவபெருமானுக்குரிய எண். பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால் 5 வாரங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும். இந்த ஆண்டு கார்த்திகை முதல் வாரம் 18ஆம் தேதி நவம்பர் 18 இன்று, 2வது வாரம் நவம்பர் 25ஆம் தேதியும், 3வது சோமவார விரதம் டிசம்பர் 2ஆம் தேதியும், 4வது சோமவாரம் டிசம்பர் 9ஆம் தேதியும், கடைசி சோமவார டிசம்பர் 16ஆம் தேதி, அதாவது மார்கழி முதல் தேதியில் வருது. இந்த 5 வாரத்தை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கார்த்திகை இந்த சோமவார விரதம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்று காலையிலேயே சோமவார விரதத்தன்று அதிகாலையிலே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் உள்ள சிவபெருமான் படமாக இருந்தாலும் சரி லிங்கத்தீரை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. சிவபெருமானுக்கு விருப்பமான அந்த வில்வ
இலை வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமானது. அர்ச்சனை செய்யுங்க. கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும். வில்வம் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, மற்ற பூக்களை கொண்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வீட்டில் அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் ஒரு 2 அகல் விளக்கு எடுத்து சுத்தமான பசு நெய்யால் நீங்கள் திரி போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக கற்கண்டு, பால், வெற்றிலை பாக்கு, பழம் இது எது கிடைக்குதோ நீங்கள் வைங்க. முடிஞ்சவங்க என்னால் விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க முழுவதுமே சாப்பிடாம இருக்கலாம். முடியாதவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ விரதம் வந்து நிறைவு செய்யும் நேரம் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை சோமவாரத்தன்று சிவபுராணம் மந்திரம், சிவபெருமானுடைய மந்திரம் படிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் கேட்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாள் மாலை நேரத்தில் நிறைவு செய்யலாம்.